லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்திச் சுருக்கம். அமித்ஷா உரைக்கு பிரதமர் மோடி பாராட்டு. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. லோக்சபாவில் நேற்று நடந்த விவாதத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு, உள்துறை நடவடிக்கைகள், அரசின் சாதனைகள் குறித்து விளக்கம் அளித்தார். அத்துடன் எஸ்ஐஆர் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் விரிவாக பதிலளித்தார். அமித்ஷாவின் இந்த உரையை பிரதமர் மோடி அருமையான பேச்சு என பாராட்டியுள்ளார். அமித்ஷாவின் பேச்சு மிக சிறப்பானது. தேசிய நலனுக்கான முக்கியமான அம்சங்களை திறம்பட எடுத்துரைத்து எதிர்க்கட்சிகளின் பொய்களையும் சுட்டிக்காட்டினார். அரசின் நிலைப்பாட்டை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தினார். நமது தேர்தல் செயல்முறையின் பல்வேறு அம்சங்களையும் ஜனநாயகத்தின் வலிமையையும் எடுத்துரைத்துள்ளார் என பிரதமர் மோடி தெரிவித்தார். 200 தொகுதிகளில் வெல்ல வியூகம் வகுக்கும் திமுக. 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற திமுக வியூகம் அமைத்துள்ளது. அதற்காக நேற்று முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை 1 மாத காலத்துக்கு ஓட்டுச்சாவடி வாரியாக தமிழகம் முழுதும் கலந்துரையாடல்கள், தெருமுனை கூட்டங்கள், வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் நடத்தப்பட உள்ளன. அதன்படி என் ஓட்டுச்சாவடி வெற்றி ஓட்டுச்சாவடி என்ற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 68,463 ஓட்டுச்சாவடிகளிலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்ள ஓட்டுச்சாவடி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று துவக்கி வைத்தார். மயிலாப்பூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் ஓட்டளிக்கும் ஓட்டுச்சாவடி திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றார். அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 50% மேல் ஓட்டுகளை பெற கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்திய முதல்வர் தான் ஓட்டளிக்கும் ஓட்டுச்சாவடியில் 440 ஓட்டுகள் பெற கட்சியினருக்கு இலக்கு நிர்ணயித்தார். அதன்பின் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, டில்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழகத்திற்கு வர நினைத்தால் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் எங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும். தமிழகம் என்றைக்குமே ஆணவம் பிடித்த டில்லியின் கட்டுப்பாட்டிற்கு வெளியேதான் என கூறியுள்ளார். அவை தலைவர் வந்தபோதும் தற்காலிக தலைவர் தேர்வு. அதிமுக பொதுக்குழுவில் நிர்வாகிகள் அதிருப்தி. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் பொதுக்குழுவில் பங்கேற்க சக்கர நாற்காலியில் மண்டபத்திற்கு வந்தார். ஆனால் மேடைக்கு வரவில்லை. பொதுக்குழு துவங்கும் முன் பேசிய அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உடல்நலம் சரியில்லாததால் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு தற்காலிக அவைத்தலைவராக முனுசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் இந்த கூட்டத்தை நடத்தி தர வேண்டும் என்றார். இந்த தீர்மானத்தை பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார். முனுசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். பின் முனுசாமி தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கடந்த மாதம் நடந்த அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு சக்கர நாற்காலியில் வந்திருந்தார். அதுபோல் பொதுக்குழுவுக்கும் வந்திருந்தார். ஆனாலும் அவருக்கு பதிலாக தற்காலிக அவைத்தலைவராக முனுசாமி தேர்வு செய்யப்பட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு அவைத்தலைவர் வராமல் இருந்திருந்தால் தற்காலிக அவைத்தலைவரை தேர்வு செய்திருக்கலாம். அவர் வந்திருந்த நிலையில் அவரை வைத்தே கூட்டத்தை நடத்தியிருக்கலாம் என கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழக காங்கிரசிலும் யூபி ஃபார்முலா அமல், பதவியை பிடிக்க டெல்லிக்கு ஓட்டம். தமிழக காங்கிரஸில் புதிய மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் கட்சியின் 77 மாவட்டங்களுக்கும் சட்டசபை தொகுதி வாரியாக சென்று தற்போதைய தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வட்ட நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டனர். புதிய மாவட்ட தலைவர் பதவிக்கு விருப்ப மனுக்களும் பெற்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 முதல் 30 பேர் வரை தலைவர் பதவி கேட்டு மனு அளித்துள்ளனர். குறிப்பாக பெண்களும் மாவட்ட தலைவர் பதவி கேட்டு விருப்ப மனு வழங்கியுள்ளனர். அந்த பட்டியலை ஃபில்டர் செய்து 6 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அகில இந்திய தலைமைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
இதனால் சிட்டிங் மாவட்ட தலைவர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னாள் இந்நாள் மாநில தலைவர்கள் அகில இந்திய தலைமையுடன் நெருக்கமாக இருக்கும் தலைவர்களுடன் டெல்லிக்கு சென்றுள்ளனர். இது பற்றி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறும்போது, தமிழகத்தில் இதற்கு முன்பு மாநில தலைவரிடம் பட்டியல் பெற்று அதிலிருந்து ஒருவரை மாவட்ட தலைவர்களாக நியமித்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பிரச்சினை தொடர்ந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட தலைவர் பதவிக்கு மாவட்ட மற்றும் சட்டசபை தொகுதி வாரியாக மனுக்கள் பெற்று மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதே நடைமுறையை தமிழகம் உள்பட பிற மாநிலங்களிலும் பின்பற்றி கட்சியை வலுப்படுத்த காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளது. அண்மையில் கோவையில் நேர்காணல் நடத்தப்பட்டு அங்குள்ள கட்சியின் 3 மாவட்டங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் தலைவர் பதவி காலியாக உள்ளது. கோவை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் விருப்ப மனு பெற்று நேர்காணல் நடத்தி 6 பேர் கொண்ட பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய மாவட்ட தலைவர்கள் வாயிலாக புதிய தலைவரை தேர்வு செய்யவும் காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. கூட்டணியில் 50 சீட் வரை பெறும் திட்டத்தில் காங்கிரஸ் தலைமை உள்ளது. மாவட்ட தலைவர்களுக்கும் சீட் கிடைக்கும் என்பதால் சிட்டிங் தலைவர்களும் புதிய தலைவராக விரும்புவோரும் டில்லியில் செல்வாக்குள்ள தமிழக தலைவர்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறினர். 2 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம். இதுவரை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மத்திய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையின் கீழ் தற்போது வரை 2.01 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் நாடு முழுதும் 21 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த 2025 ஜூன் வரை உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 14 துறைகளில் 1.88 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக உற்பத்தி மற்றும் விற்பனை 17 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்ததுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 12.30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது. சபரிமலையில் அதிகரிக்கும் கூட்டம், நடை திறக்கும் நேரம் நீட்டிப்பு. மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை 25 நாட்களுக்கு முன் திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. நீண்ட நேரம் வரிசையில் நிற்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக 5 முதல் 7 மணி நேரம் வரை காத்திருக்கின்றனர். நடை அடைக்கும் போது பக்தர்கள் 18ஆம் படி ஏற்றப்பட்டு வடக்கு வாசல் வழியாக வெளியே அனுப்பப்படுகின்றனர். இவர்கள் மீண்டும் சில மணி நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ய வேண்டியுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாரும் தேவசம் போர்டு அதிகாரிகளும் தந்திரியுடன் ஆலோசனை நடத்தினர். தற்போது மதியம் மற்றும் இரவு நேரங்களில் கோயில் நடை அடைக்கும் நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளனர். உச்ச பூஜை முடிந்து மதியம் 1 மணிக்கு அடைக்கப்பட வேண்டிய நடை 1:30 மணிக்கும், இரவில் ஹரிவராசனம் பாடி 11 மணிக்கு நடை அடைப்பதற்கு பதிலாக 11:15 மணிக்கும் அடைக்க முடிவு செய்துள்ளனர். 1 நிமிடத்துக்கு 18 படிகளில் 80 பக்தர்கள் ஏற்றப்படுகின்றனர். தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ள 45 நிமிடங்களில் கூடுதலாக 3500 பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறையின் போது மேலும் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் பல முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர். பட்டுக்கு பதில் பாலிஸ்டர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மெகா ஊழல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பட்டு சால்வைகள் வாங்கியதில் மெகா மோசடி நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஏழுமலையானை தரிசிக்கும் விஐபிகளுக்கு தேவ ஆசிர்வாதம் செய்து பட்டு வஸ்திரம், தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. இதற்காக 3000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் விஐபிகள் சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் பட்டு சால்வைகளுக்கு பதிலாக பாலிஸ்டர் சால்வைகள் வழங்கப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு ஏற்கனவே இது பற்றி சந்தேகம் கிளப்பினார். தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டதில் இந்த மோசடி அம்பலமாகியிருக்கிறது. தூய பட்டு சால்வைக்கு பதிலாக பாலிஸ்டர் சால்வைகள் ஒப்பந்ததாரர் சப்ளை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. சால்வைகளின் மாதிரிகளை மத்திய பட்டு வாரியம் உட்பட 2 ஆய்வகங்களுக்கு அனுப்பி தேவஸ்தானம் பரிசோதித்தது. அதில் அந்த சால்வைகள் பாலிஸ்டர் என்பது உறுதி செய்யப்பட்டது. சுமார் 350 ரூபாய் மதிப்புள்ள சால்வைக்கு 1334 ரூபாய் கொடுத்து தேவஸ்தானம் வாங்கியிருக்கிறது. கடந்த 2019 முதல் இந்த மோசடி நடந்துள்ளதாகவும் இதுவரை கோயிலுக்கு சுமார் 120 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டர் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது.
இது தொடர்பாக மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரித்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் B.R. நாயுடு கூறும்போது, தேவஸ்தான ஊழியர்கள் ஆதரவுடன் 120 கோடி வரை இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்றார். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கொள்முதல் பிரிவு பொறுப்பாளர் நீக்கப்பட்டுள்ளார். ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்த பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் செய்தவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் விவரங்களை விரைவில் வெளியிடுவோம் என அறங்காவலர் குழு தலைவர் B.R. நாயுடு கூறினார். தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். உள் மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.